பண்றாங்க. நீங்க ஏன் சார் அழுறீங்க? அவங்க வேற மதம் மேரேஜுங்கிற வரப்ப இல்லை நீங்கள் மதம் மாறியே ஆகணுங்கிற மாதிரி கட்டாயப்படுத்திட்டாங்க. என் மதம் மாறினாதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ அந்த பொண்ணை நாங்கள் போயிருக்கவே மாட்டோம், லவ் பண்ணியிருக்கவும் மாட்டோம். அந்த தாட்டே வந்திருக்காது. உங்க மதத்தை ஃபாலோ பண்ண நினைக்கிறது தப்பு இல்லை, பட் சரி ஓகே, இதுக்காக மாறுறதுதானே சும்மா ஜஸ்ட் லைக் தட் பண்ணியிருந்துருக்கலாமா? உங்களோட காதல் கோல் தோல்விக்காரன் நீங்க தான். அவர் சொன்னது மோஸ்ட்லி தப்பு தான் சார். அவர் சாக்ரிஃபைஸ் அவர் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் இப்போ என்னோட எக்ஸாம்பிள் என் லைஃப்லேயே சொல்கிறேன் பாருங்க. நான் முஸ்லீம் சார், அவங்க கிறிஸ்டின். அவங்க என்ன கேஸ்ட் எல்லாம் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே தெரியாது சார். அவங்களுக்காக கிறிஸ்டினாக மாறுறேன், நீங்கள் எனக்காக முஸ்லீமாக மாறிக்கோங்க. அது நம்ம 2 பேத்துக்காக கிடையாது, வீட்டுக்காக. நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் சார். நான் பார்லர் வச்சிருக்கேன், பொட்டிக் வச்சிருக்கேன். ஆனால் தியோன் தான் சார் வச்சிருக்கோம். தியோன்றது முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் எதுலையுமே இல்லை. தியோனா கிஃப்ட், கடவுளோட பரிசுன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கோம். காலேஜ்லேருந்து லவ் பண்ணுறோம், எல்லாமே பிரேக்கப் ஆயிரும், உங்களுக்கு சேர மாட்டீங்கன்னா காலேஜ்லேருந்து சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணி வைங்கன்னு கேட்கல. எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கோங்க. இந்த மதம் அப்புறமேட்டு கேஸ்ட் இதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை சார். நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன், அவங்க என்னை அதிகமாக லவ் பண்ணுறது எனக்கு புரியுது. ஆக்சுவலாக இதுதான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே அவங்க சொல்கிறாங்க,